வண்டி வாங்கணுன்னா அம்மாவை தான் கூப்பிட்டு போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ஆசை எங்கள் அம்மா முன்னாடி உட்கார வச்சு இந்த மாதிரிலாம் கார் இருக்குமா, அவங்களாம் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ரொம்ப இப்போ எங்கேயா இருந்தால் கூட என்ன நினைப்பாங்கன்னே தெரியல, என்னால் ஃபீல் பண்ண முடியல. எனக்கு ஆசை, அம்மா வாங்கம்மா உன் பையன் கார் வாங்கியிருக்குமா. என் கண்ணு முன்னாடி அம்மா வந்து சூசைட் பண்ணுறாங்க தீ வச்சு. அதை விட ஒரு வலி இருக்கா ஒரு மனுஷனுக்கு, அதை கண் முன்னாடி பார்த்துட்டேன். வாழை இலையில் அம்மா கருகுன உடல். எங்களுக்கு ஷூட் உங்களுக்கு தெரியும், EVP ஃபிலிம் சிட்டி ஷூட் முடியறதுக்கு வந்து நைட்டு ரொம்ப லேட் நைட் ஆகிரும், 12 ஆகும் 1 ஆகும், ஏர்லி மார்னிங்லாம் முடிஞ்சிருக்கு. முடிஞ்சு அங்கேருந்து நாங்கள் வடபழனி வரணும்னா வெஹிக்கிள் கிடையாது, வண்டியில் தான் வரணும். கொஞ்சம் ஒரு ஈவினிங் டைம்னா கூட ஏதோ ஒன்று கேபோ இல்லை யார்ட்டையாவது லிஃப்ட் கேட்டு கூட வந்துடலாம். ஸோ நைட் அன்டைம் வரும்போது வண்டி இருக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க, கூட ஒரு கோஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. நான் அவங்க பேர் சொல்ல விரும்பலை, அவங்கள்ட்ட ஒரு வாட்டி கேட்டேன், நீங்கள் அந்த சைடு தானே போகிறீங்க, நான் ட்ராப் பண்ணிடுங்க. ஐயோ நான் அந்த பக்கம் போகலப்பா இந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லி வேணும்னே அவாய்ட் பண்ணதுக்காகவே போய் சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப அன்றைக்கி வருத்தமாக போச்சு. நைட்டு ஃபுல்லாக நான் ரூமில் உட்காந்து யோசிக்கிறேன், அவங்களுக்கு நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணது கிடையாது, அவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஏன் நம்மளை அந்த காரில் ஏற்றலை, காரில் சீட் இருக்குது, இடம் இருக்குது, தனியாக தான் அவங்க ஓட்டிகிட்டு வராங்க, அதில் பக்கத்தில் உட்காந்து வர போகிறோம். நம்மளை ஏற்றனால அவங்களுக்கு என்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இவ்வளவு ஒரு கெட்ட எண்ணம் படைச்சிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு அவங்க ஏற்றாத வருத்தம் இல்லை, அவங்க ஏன் இப்படி கெட்ட எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி நைட்டு ஃபுல்லாக ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தான் நினச்சேன், ஓகே நம்ம வண்டி வாங்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். நீங்கள் சத்தியமாக சொன்னால் நம்ப மாட்டீங்க, என் மனசார இது ஏதோ இன்டர்வியூக்கு அப்படிலாம் சொல்லலை, பார்க்குறவங்க ஏதோ பெருமைக்காக சொல்ல நினைக்காதீங்க. நீங்கள் EVP சைடில் போய் கேட்டு பாருங்க. என் பெத்த தாய் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கும் நான் ஷூட்டிங் முடித்து வரும்போது EVPயில் ஆடியன்ஸாக வருவாங்க அந்த ஷூட்டிங் பார்க்க. நான் காரில் வரும்போது பசங்க நடந்து வந்தால் நான் நிப்பாட்டி தம்பி எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஏற்றி கோயம்பேடில் ட்ராப் பண்ணுவேன், இல்லை பூந்தமல்லியில் ட்ராப் பண்ணிவிட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன். அது ஏன்னா எனக்கு அந்த வழி தெரியும், ஒரு மனுஷன் நைட்டு வண்டி இல்லாமல் நடந்து வந்து அவங்க அந்த டைமில் பஸ் கிடைக்காது, ஆட்டோ கிடைக்காது, எவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வருவாங்கன்னு அந்த பெயின் தெரிஞ்சனால அவங்கள ஏற்றும் போது நமக்கு இருக்காது, அவங்கள்ட்ட இறங்கி போகும்போது அவங்க ஒன்று சொல்லிட்டு போங்கண்ணா சூப்பர்ண்ணா தேங்க்யூண்ணா சொல்லுவாங்களே, ஒரு சின்ன சந்தோஷம் அதில் நமக்கு. அதை ஃபீல் பண்ணால் அது ஒரு ஹாப்பி. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னது லிஃப்ட் கேட்டது லேடிஸா அந்த EVP, இது ஒருவேளை அதனால கூட இருந்திருக்கலாம். இல்லை மேல் ஆர்டிஸ்ட் தான், மேல் ஆர்டிஸ்ட் என் கூட பெர்ஃபார்ம் பண்ணுற ஆர்டிஸ்ட்னு வச்சிங்களேன். ஆமாம், பட் அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு என்னன்னு தெரியல, பட் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. நிறைய என்ன இப்போ ஒரு இடத்துல போனால் கூட ஒரு ரிஜெக்ஷன்ஸ் இருந்திருக்கும். இன்னொன்று இது நிறைய இடத்துல நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க, உங்களோட ஒரு சைஸ் பார்த்து இவன் குள்ளமாக இருக்கான், இந்த கேரக்டர் வந்து இதுதான் அவனுக்கு செட் ஆகும் அப்படின்ற இடத்துலலாம் நிறைய பேச்சுகள் நீங்கள் வாங்கியிருப்பீங்களே. எப்படி இதெல்லாம் வந்து நாஞ்சல் போகிறதுக்கு தாண்டி வந்தீங்க? ஏன்னா எனக்கு நான் பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் இதெல்லாம் பெருசாக தெரில, அவ்வளவு தாண்டி வந்துட்டேன். நாகர்கோயிலில் பிறந்தேன், என் கண்ணு முன்னாடி அம்மா வந்து சூசைட் பண்ணுறாங்க தீ வச்சு. அதை விட ஒரு வலி இருக்கா ஒரு மனுஷனுக்கு, அதை கண் முன்னாடி பார்த்துட்டேன். வாழை இலையில் அம்மா கருகுன உடல் அப்படி மடக்கி அந்த உடல் கருகி போய் இருக்குது, தோலெல்லாம் உறிஞ்சிருக்கு, இப்படி மடியில் வச்சு ஆட்டோவில் உட்கார வச்சுட்டு அப்படி எங்கள் அம்மாவை பார்க்குறேன். ஸோ இதை விட எனக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்க போகுது, அதனால் நான் எந்த கஷ்டம் இருந்தாலும் எனக்கு அது பெருசாக தெரியவே தெரியாது, அதை தாண்டி வந்துட்டேன். அப்புறம் அப்பா கொஞ்சம் மனசு சரியில்லாமல் ரொம்ப குடிக்க அடிக்ட் ஆகி அவங்க விட்டுட்டு போகிறாங்க, தனியாக அனாதையாக நிற்கிறோம். அப்போ பெரியம்மா வீட்டில் தான் வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு சொல்லி சென்னைக்கு வந்து தங்க இடம் இல்லாமல் சொந்த ஊர்லேயே கஷ்டப்பட்டேன். இத்தனைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தான் படித்தேன், சாப்பாடு இருக்காது, தங்க இடம் இருக்காது, எதுவுமே இருக்காது, தங்க இடமே இல்லை. ஒரு சொந்த ஊரில் தங்க இடம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தான் படித்தேன். அந்த ஸ்கூல் லீவ் விடுவாங்க, சாட்டர்டே சண்டே இந்த பெரிய ஹாலிடேக்கு லீவ் விடுவாங்க, எங்கே போகணும்னு தெரியாது. அந்த மதுலட்டி சாடி ஹாஸ்டலில் யாருக்குமே தெரியாமல் அந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். அது மணிமேடை பக்கத்தில் ஒரு ஆதி திராவிட நலவிடுதின்னு இருக்குது. இப்போ நான் அந்த போனாலும் அங்கே நின்று அந்த ஹாஸ்டலில் பார்த்துட்டு தான் வருவேன். எத்தனை நாள் இந்த மதுலட்டி சாடி உள்ளே போய் தூங்கியிருப்போம், தனியாக அவ்வளோ பெரிய ஒரு பேய் பங்களாமாக இருக்கும். நான் மட்டும் தூங்கியிருக்கேன். தூங்கிட்டு அந்த ரூமில் தனியாக உட்காந்து அழுவேன், அம்மா 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 அம்மான்னு கத்தி அழுவேன். அது அம்மாவுக்கு கேட்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் அழுவேன். ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு அழுது நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்துட்டேன். அதனால் இப்போ வாழ்க்கையில் யார் என்ன சொல்லலாம், போடா இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லைடா, நான்லாம் பெருசாக பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்.